இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற தொடர்ச்சியாக அனைத்து பகுதிகளிலும் அனைத்து தொகுதிகளிலும் இந்த நன்றி அறிவிப்பு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வர்ற வழியில் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் இந்த மாதிரி திமுக ஜெயிச்சது 40, 39, பாண்டிச்சேரி 1, நீங்க 12% ஓட்டு வந்திருக்கீங்க, பல இடங்கள்ல 2000 வந்திருக்கீங்க, கரெக்டு தான். ஆனா ஜெயிச்ச திமுகவோ ஜெயிக்காத அதிமுகவோ வேற யாருமே நன்றி அறிவிப்பு கூட்டமே நடத்தல, ஜெயிச்சவங்க நடத்தல, நீங்க நடத்துறீங்களே அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார். நான் என்ன சொன்னேன், அவங்க எல்லாம் ஓட்டை வாங்கியிருக்காங்க, எங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. கடைக்கு போய் காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம், மல்லிகை கடைக்கு போறோங்க, போய் ஒரு 1/4 கிலோ புளி கொடுன்னு சொல்லி வாங்குறோம், காசு கொடுக்குறோம். அண்ணா ரொம்ப நன்றிண்ணே, நான் கொடுத்த காசுக்கு இந்த புளியை நீங்க கட்டி கொடுத்தீங்கன்னா சொல்லுவோம், வாங்கிட்டு வந்து காசு கொடுத்து வாங்கணும். ஆனா எங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக ஓட்டை வாங்குச்சு, ஆனா பாஜகவுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதனாலதான் பாஜக ஊர் ஊரா போய் நன்றி சொல்லிட்டு இருக்கோம். நீங்க இந்த தேர்தலை பொறுத்தவரை காசு கொடுக்காம, சாராயம் கொடுக்காம 11.5% பேர் தமிழகத்தில் இன்றைக்கு தாமரை சின்னத்தை ஆதரித்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்களது நல்லாட்சியை ஆதரித்திருக்கிறார்கள். நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களது தலைமையை ஆதரித்திருக்கிறார்கள். இந்த 12 50 மாறும், 60 கூட மாறும். தமிழகத்தில் தாமரை மலரும். இங்க மிகப்பெரிய ஒரு நல்லாட்சி கொடுக்க முடியும் என்று சொன்னால், மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்று சொன்னால், இங்க இருக்கிற இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அது பாரதிய ஜனதா கட்சியால மட்டும்தான் முடியும். தமிழகத்தினுடைய தலைவிதி மாற வேண்டும் என்று சொன்னால், அது பாஜக ஆட்சி அமைக்கும் போது மட்டும்தான் முடியும். இதை இப்ப 12% மக்கள் உணர்ந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் வரும். அப்புறம் நீங்க பேசும்போது, நண்பர்கள் பேசும்போது நோட்டா கட்சின்னு சொன்னாங்க, நோட்டா கட்சி, அதை யாரும் பேசாதீங்க. என்னைக்குமே தமிழகத்தில் பாஜக நோட்டா கட்சியாக இருந்தது கிடையாது. இப்ப என்ன பிரச்சனைனா, எதிரில் இருக்கிற நம்ம கிட்ட திருப்பி 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 சொல்லி நம்ம மனசுல அதை பதிய வச்சிடறான். இந்திய தத்துவவாதிகளை வலதுசாரிகள் சொல்லுவாங்க. நான் தான் சொல்லுவேன், வலதுசாரி வாயில்சாரிலாம் எங்களுக்கு பேர் வைக்காதீங்க. நாங்க இந்திய தத்துவவாதிகள், இந்துத்துவவாதிகள். இங்க இருக்கிற எல்லாரும் ஃபாரின் ஐடியாலஜி, அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள். திராவிடங்கிற சித்தாந்தம் வெள்ளக்கார கொண்டு கொடுத்துட்டு போனது, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வெள்ளக்கார கொண்டு கொடுத்துட்டு போனது. அப்ப காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் என்னன்னு கேக்குறீங்களா? கட்சி தலைவர்களே வெள்ளக்கார கொண்டு கொடுத்துட்டு போனது. இந்த மண்ணினுடைய சொந்த சித்தாந்தம், இந்த தேசத்தினுடைய சொந்த அரசியல் தத்துவத்தை தோளில் சுமந்து கொண்டு ஒரு கட்சி, ஒரு இயக்கம் இந்த களத்தில் நின்று களமாடுகிறது என்று சொன்னால், அது பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஒற்றை கட்சி, ஒற்றை இயக்கம். அதனால எங்களுக்கு வாயில் சாரி வலதுசாரிலாம் பேர் வைக்காதீங்க. நாங்க இந்திய தத்துவவாதிகள். நான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவங்க திரும்பி திரும்பி சொல்லி சொல்லி நம்ம ஆளுங்களே, ஜி நம்மெல்லாம் வலதுசாரிகள் ஜி. பிரெஞ்சு புரட்சி நடந்தது பிரெஞ்சு தேசத்துல. கத்தோலிக்க கிறிஸ்தவ சபைகள், அங்க லைட்டை பார்க்க என்ன பாருங்க, அது ஒண்ணு மாற்றுறோம். கத்தோலிக்க அந்த கிறிஸ்தவ சபைகளுடைய ஆதிக்கத்தை அரசாங்கத்தில் ஆதரித்தவர்கள் வலதுசாரிகள், எதிர்த்தவர்கள் இடதுசாரிகள். எதிர்த்தவர்கள். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு வலதுசாரி அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. அது மாதிரி நோட்டா கட்சி, நோட்டா கட்சி, யார் சொன்னா நோட்டா கட்சின்னு? எங்களுக்கு எப்ப இங்க நாங்க கவுண்ட் ஆரம்பிச்சோம், எப்பொழுதும் எங்களுக்கு எம்எல்ஏ இருக்கு, எத்தனை எம்எல்ஏ நாங்க இங்க வச்சிருந்துருக்கிறோம். நோட்டான்னு ஒரு தேர்தல், இந்த இடைத்தேர்தல்ல, ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல நோட்டாவுக்கு கம்மியா பாஜகவுக்கு ஓட்டு கொண்டு சொல்றாங்கல்ல, அந்த இடைத்தேர்தல்ல திமுக டெபாசிட் வாங்கல. அப்ப திமுக டெபாசிட் போன கட்சி தானே? ஆமாவா இல்லையா?
ஆமாண்ணா இப்படி ஆட்டுங்க, இல்லைன்னா இப்படி ஆட்டுங்க. ஆமா தானே? அப்ப அவங்க டெபாசிட் போன கட்சின்றதை நம்ம மறைச்சிக்கிட்டு பிஜேபி நோட்டா, பிஜேபி நோட்டா, அது ஒரு நம்பணும். நீங்க நோட்டா கட்சின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? நாம என்னைக்குமே நோட்டா கட்சி கிடையாது. நாம ஆள போகிற கட்சி. நீங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன், ஒரு 2வது கட்சி 3வது கட்சி எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் நாங்க சந்தோஷப்பட மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சி 2வது 3வது இடத்துல போட்டியில இல்ல, தமிழகத்தினுடைய முதல் கட்சிக்கான போட்டியில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா நாங்க இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும், இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக களமாடி கொண்டிருக்கிறவர்கள். அதனாலதான் இவருடைய மாநில தலைவர் என் மண் என் மக்கள்னு சொல்லி ஊரா நடந்தார். மக்களை எனக்கு தெரிஞ்ச லட்சக்கணக்கான பேரை சந்திச்சார், ஆயிரக்கணக்கான பேருக்கு கை கொடுத்தார், நூற்றுக்கணக்கான, இன்னும் சொல்ல போனா ஆயிரக்கணக்கான பேர் கட்டி பிடிச்சிருப்பார். அவ்வளவு பேர் மக்கள் அவ்வளவு ஆரவாரத்தோடு வந்து அவரை பார்த்தாங்க. அப்படியெல்லாம் களமாடியை கொண்டிருக்கிறதுனாலதான் இன்றைக்கு மக்களுடைய நம்பிக்கையை பெற்று நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி, தாமரையின் ஆட்சி தமிழகத்தில் மலரும் என்கிற நம்பிக்கையை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம். எலெக்ஷன் இப்பதான் முடிஞ்சது. இன்னைக்கு வந்து மழை தூறல், மழை பெஞ்சாதான் இவ்வளவு பூச்சி வரும். அவங்களும் பாருங்க பேப்பர்லாம் கட்டி என்னமோ மேஜிக் வேலை பண்றாங்க. இந்த மழையிலும் இவ்வளவு பெரிய சீதோஷ நிலையிலும் இன்றைக்கு இவ்வளவு கூட்டம் இங்கு கூடியிருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் தாமரை மலரப்போகிறது என்பதற்கான அத்தாட்சியை தவிர வேற என்ன இருக்க முடியும்? பொதுவா இந்த கொங்கு மண்டலம், ஈரோடு, கோயம்புத்தூர் எல்லாம் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மக்களுடைய அந்த பண்பு, மரியாதை, இந்த பேச்சிலே அந்த மரியாதை, அந்த மனம் அப்படியே கமழும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருந்தோம்பல். அப்படிப்பட்ட ஒரு விருந்தோம்பலுக்கான ஒரு பூமி. வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா, என்னங்க இவ்வளவு கம்மியா சாப்பிட்றீங்க, ஏன் அதுக்குள்ள ஏஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இங்கதான் இந்த நான்வெஜ் ஹோட்டல்லாம் நிறைய ஃபேமஸுங்க. ஹோட்டல்ல கேட்டது நான் தமிழ்நாட்டில் இங்க தாங்க பார்த்தேன். கோச்சுப்பாங்க. கறிக்குழம்பு ஊத்தும் போது அன்னைக்கு ஒரு நாள் ஈரோடு பக்கம், அப்பெல்லாம் அடிக்கடி இந்த பக்கம் வரும்போது நான் அந்த ஹோட்டல் ஞாபகம் வச்சு சாப்பிட இந்த ஹோட்டலே மறந்துட்டேன். கீத்து கொட்டா மாதிரி இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா எல்லா டிஷ்ஷும் கிடைக்கும். 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் தோத்துருவாங்க. அது சாப்பிடும் போது அந்த அம்மா பில்லு பே பண்ற மூஞ்சி தூக்கி வச்சுட்டாங்க. அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறேன், சரியான சாப்பிடலாம் நீங்க நீங்க இன்னைக்கு அப்படின்றாங்க. ஹோட்டல்ல சரியா சாப்பிடலன்னு மாமியார் வீட்டுல கோச்சிக்கிற மாதிரி கோச்சிக்கிறது இந்த ஊர்ல தாங்க. அதுபோல இந்திய தத்துவத்தின், இந்துத்துவத்தின் ஒரு மிகப்பெரிய பூமியாக இன்று இல்ல அன்றிலிருந்து இருந்து கொண்டிருக்கிற ஒரு மண்டலம் நம்முடைய மண்டலம். அதனாலதான் கோயம்புத்தூர்னா திமுகவுக்கு இந்த கொங்கு மண்டலம்னா ஒரு ஓரவங்க, எந்த திட்டமும் வராது. இங்க பாருங்க, இந்த பகுதியில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல, இந்த கொங்கு மண்டலத்தை மட்டும் சொல்றேன், சுத்தி எல்லாத்தையும், சத்தியமங்கலம் மட்டும் இல்லாம எல்லா இடத்துலையும் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவ்வளவு பெரிய அளவுல மின் கட்டண உயர்வால பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பல பேர் இண்டஸ்ட்ரிய மூடிட்டு போக வேண்டிய சூழ்நிலை, வெளி மாநிலங்களுக்கு இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி எல்லாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு திமுக உருவாக்கி இருக்கிறது. அன்னைக்கு திருப்பூர்ல காட்டுறாங்க டிவியில, மனசெல்லாம் பதறி போச்சு. ஒரே இடத்துல பார்த்தா அவ்வளவு போதை ஊசி கிடக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு கஞ்சா பரவல், இவ்வளவு போதைப் பொருள் பரவல், இவ்வளவு சாராய பரவல் தமிழகத்தில் இருந்ததா? எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இங்க இவ்வளவு மகளிர் இருக்கீங்க, எல்லாருக்கும் 1000 ரூபாய் வருதாமா மாசம்? வரல வரல. வந்தவங்களோட கதை தெரியுமா உங்களுக்கு? நான் நேற்று ஆலந்தூர் மீட்டிங் பேசினேன். முந்தா நாள் பாண்டிச்சேரி பக்கத்துல என்ன ஊர் பேரு, வானூர் மீட்டிங்ல பேசினேன். அங்க கேட்டேன், மாசம் 1000 ரூபாய் வருதான்னு கேட்டேன். இந்த மாதிரி ஒரு 10 பேர் கை தூக்குனாங்க. அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு எத்தனை நாள் தாங்குது அப்படி கேட்டேன். எந்த வீட்லயாவது வீட்டுக்காரர் குடிக்காம இருக்காங்களா நீ தமிழ்நாட்டில்? இல்ல. நான் தான் கேட்டேன், ஏம்மா எத்தனை நாள் தாங்குதுமா டாஸ்மார்க்கு அப்படின்னு கேட்டேன். ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு நாள்
கூட தாங்க மாட்டேங்குது. நான் கூட 2-3 நாள் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன், ஒரு நாள் கூட தாங்க மாட்டேங்குது. அப்ப மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 30 நாள் 500 ரூபாயா எடுத்துட்டு போய் டாஸ்மாக் கடையில் இருக்க கொடுக்கறது யாருக்கு போகுது? உலகத்துல இப்படி ஒரு கேவலத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா நண்பர்களே? தாய்மார்கள், பெரியோர்கள், அறிவார்ந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு என் முன்னால் இருந்து கொண்டிருக்கீங்க. உலகத்துல எங்கேயாவது இப்படிப்பட்ட கேடுகட்ட கேவலத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த மாவட்டத்திலாவது? இந்த மாவட்டத்தில் தொழில்துறை டவுன் ஆயிருக்கு, இந்த இடத்துல கல்வி டவுன் ஆயிருக்கு, இங்க 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சி கம்மியா இருக்கு, இங்க 10ஆம் வகுப்புல இவ்வளவு தமிழ் பாடத்துல எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறாங்க? இதுக்கெல்லாம் எங்கேயாவது மீட்டிங் நடந்து பாத்தீங்களா? தமிழ்நாட்டில் நியூஸ்ல எதுவும் பாத்தீங்களா? இல்ல. டாஸ்மார்க் வருமானம் குறைஞ்சு போச்சுன்னு மாவட்டத்துக்கு மாவட்டம் மீட்டிங் போட்டு டாஸ்மார்க் வருமானத்தை கூட்டுவதற்கு மீட்டிங் போடுற ஒரே கேவலமான ஒரு அரசை இந்த உலக அரசியல் பார்த்திருக்கிறதுன்னு சொன்னா அது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு. ஹிட்லர் ஆட்சியில கூட இப்படிப்பட்ட கேவலம் நடக்கல, உலகத்துல எங்கேயுமே நடக்கல. மீட்டிங் போட்டு டாஸ்மார்க் வருமானம் குறைஞ்சு போச்சு. ஏன் குறைஞ்சது? கமான், ஒண்ணு இல்ல, கள்ளக்குறிச்சியில 65 பேர் இறந்து போனாங்க கள்ளச்சாராயத்தில். அந்த சாவு, அந்த கொலை, அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி அந்த கொலை நடப்பதற்கு 4-5 நாட்களுக்கு முன்பாக தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்து தெரியுமா? அப்படியே பக்கத்துல கடலூர்ல வாகன சோதனை. ஏன் சார்? கடலூர் மாவட்டத்தில் டாஸ்மார்க் வருமானம் குறைஞ்சு போச்சான். பாண்டிச்சேரியிலிருந்து சரக்கு வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கு காவல்துறை. எப்போ? 65 பேர் கள்ளச்சாராயத்தில் இறக்கிற அந்த சூழ்நிலையில். இதுதான் தமிழக காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது, தமிழக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திமுகவிற்கு போடுகிற மக்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் வைக்கிற சூனியன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு இளைஞர்கள், பள்ளி குழந்தைகள், இங்க இந்த பகுதியில் எத்தனை தனியார் பள்ளிகள்ல தனியார் தாளாளர்கள் புலம்பிக் கொண்டிருக்காங்க தெரியுங்களா? சார், நாங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் சார், நம்ம பகுதியில் இருக்கிற மாணவர்கள் மிகப்பெரிய திறமைசாலிகள், இங்கதான் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அதிகம், இங்க இருக்கிற இளைஞர்கள், தொழில் முனைவோர்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, எல்லாருக்கும் பிசினஸ் ஐடியா இருக்கு. ஒரு இடத்துல, ஒரு பகுதியில், தமிழகத்தின் ஒரு பகுதியில் ஒரு இளைஞனை கூப்பிட்டு பேசும்பொழுது அவனிடம் ஒரு பிசினஸ் ஐடியா, எல்லா இளைஞர்கிட்டையும் ஒரு தொழில் முனைவு தன்மை இருக்கிறதுன்னு சொன்னா அது இந்த மண் தான், இந்த கொங்கு மண்டலம் தான். பேர்பட்ட ஒரு பகுதியில் இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் கஞ்சா பரவலால சீரழிந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? எல்லா ஸ்கூலுக்கு பக்கத்திலும் கஞ்சா விற்கப்படுதா இல்லையா? 3 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு கஞ்சா பரவல் இருந்ததா? நீங்க சார் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறான் சார், ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டாங்கண்ணா, எங்களுக்கும் போடக்கூடாதுன்னா என்ன, கை நீட்டி காசு வாங்கிட்டேன், அதனால நாங்க என்ன போட்டோம், எங்க வீட்டுல 2 ஓட்டு இருந்தது, இவங்க 500 கொடுத்தாங்க, அவங்க 500 கொடுத்தாங்க, இந்த பக்கம் ஒரு ஓட்டு, அந்த பக்கம் ஒரு ஓட்டு நாங்க போட்டோம். நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் உங்க வீட்டுல ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்காங்க பாருங்க, இளைய தலைமுறை, அவங்க தலையில நீங்க மண்ணள்ளி கொட்டிட்டு இருக்கீங்க. இவன் 5 வருஷம் கொள்ளையடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. 50 வருடமானாலும் ஒரு இளைஞன் போதையின் பிடியில் மாட்டிக்கொண்டான் என்று சொன்னால் அவனை காப்பாற்ற முடியாதுங்க. எவ்வளவு பெரிய கோரமான ஒரு சூழல் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இளைஞர்கள் இருக்கிற ஒரு மனித வளம் மிக்க ஒரு பகுதி நம்முடைய தமிழக மண். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கே வழிகாட்டிய பகுதி நம்முடைய தமிழக மண். இன்றைக்கு பாலகங்காதர திலகருடைய நினைவு நாள். மகாகவி பாரதி திலகர ரொம்ப, அதாவது மற்ற மாநிலங்கள், மகாராஷ்டிராவை தாண்டி மற்ற மாநிலங்கள்ல முதல்ல திலகரை கொண்டாடப்படுகிறார் என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ் மண். பாரதி எழுதுறான், பாரதி கடவுளுக்கு நிகராக வைத்து எழுதுறான் பாலகங்காதர திலகர். இன்றைக்கு பாலகங்காதர திலகர் தான் இந்த இந்திய தேசத்துல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை கொண்டு வந்தார். இப்ப நம்ம பண்ண போறோம் கோயம்புத்தூர், இந்த கொங்கு மண்டல பகுதியெல்லாம் சிறப்பா நடக்கும். ஆனா ஒரு விஷயம் பாருங்க, பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலத்தை பார்த்து வெள்ளக்காரனும் பயந்தான், இந்த கொள்ளக்காரனும் பயப்படுறான். திலகர் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை ஆரம்பிக்கும் போது வெள்ளக்காரன் பயந்தான். இன்னைக்கு நாம பண்றோம்,
இந்த காலத்துல இந்த கொள்ளக்காரங்க வெள்ளக்காரனுடைய வழிவந்த இந்த திராவிட இயக்கம், இந்த திமுக, இந்த கொள்ளக்காரன் பயப்படுறான். அதே போல சட்டம் ஒழுங்கு சீர்குலை. ரகுபதி வந்து சொல்றாருங்க சட்டசபையில், சார் முன்விரோதம் காரணமா கொலை பண்ணிக்கிறாங்க சார். நாங்க என்ன சார் பண்ண முடியும்? முன்விரோதம் சார். ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஸ்கூல் பையன் இன்னொரு ஸ்கூல் பையனுக்கு முன்விரோதம். நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது முன்விரோதம், நம்ம முன்விரோதம் எந்த ரேஞ்சுக்குங்க இருக்கும்? ஏதோ சின்னதா அடிக்கடி சட்டை கிட்ட பாக்கெட்ல கிழிஞ்சுன்னா அதுக்கே அப்பப்போ நப்புவாங்க. இதுதான் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்மளுடைய முன்விரோதம். அவன் கத்தி எடுத்துட்டு போய் அந்த மாணவனை வெட்டுறான். தடுக்க போன வாத்தியார மண்டையில வெட்டிட்டான். 5 தையல் அவருக்கு. இப்போ முன்விரோதம் காரணமாக கொலைகள் நடக்கிறது, முன்விரோதம் காரணமாக தாக்குதல் நடக்கிறது. நாங்க என்ன பண்ண முடியும்? சட்ட அமைச்சர் ரகுபதி கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்கூல் பசங்க தான் முன்விரோதமாக தாக்கிட்டாங்க, விட்டுறலாமா? ஸ்கூல் பசங்க கத்திய தூக்குறது நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய அவமானம் இல்லையா? உலகத்தினுடைய முதல் அணையை கட்டிய ஒரு சமூகம் இன்றைக்கு பள்ளி குழந்தைகள் நாங்குநேரில் நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் மறந்திருக்க. சாதி வழி தாக்குதல் பள்ளிக்கூடத்தில் ஊடுருவி. இது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போனதற்கான மிகப்பெரிய அடையாள சின்னம் இல்லையா? எனக்கு முன்னாடி பேசும்போது ஐயா வந்து கவிதெல்லாம் வாச்சார். கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் ஸ்டாலினுக்கு என்னெல்லாம் சொல்லியிருப்பாரு. கவிதை வாச்சார். அவர் விஷயத்தை மறந்துட்டார். அவர் உயிரோடு இருந்தா எப்பா நீ சிஎம்மாவே இருக்காத அப்படின்னு சொல்லியிருப்பார். அவராலே தாங்க முடியாது. இருக்கிறதுலே தமிழகத்திலே மிக மோசமான ஆட்சி கருணாநிதி ஆட்சி. ஆமா, அதனாலதான் அவங்க திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சாங்க. சார் நியாயமா கருணாநிதி அவர்களுடைய பையன் ஸ்டாலின் அவர் வராரு, நேச்சுரலா இயல்பா அவங்க என்ன சொல்லி கேட்டிருக்கணும்? கருணாநிதி ஆட்சி அமைப்போம், அவங்க பாஷையில கலைஞர் ஆட்சி அமைப்போம் சொல்லுதுன்னா சார் கேட்கணும். கேட்டாங்களா? அதிமுக என்ன சொல்லுது? ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி, அம்மா ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லுது. காங்கிரஸுக்கும் காமராஜருக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் தான் இந்திரா காந்தியை வெளில அனுப்பிச்சாரு காங்கிரஸ் விட்டு. அவர் ஸ்தாபன காங்கிரஸ், இது இந்திரா காங்கிரஸ். இந்திரா காங்கிரஸுக்கும் காமராஜர் ஐயாவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா கூட காங்கிரஸ் என்ன சொல்லுது? காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுது. இது என்ன சொல்லிருக்கணும்? கருணாநிதி ஆட்சி அமைப்போம்னு சொல்லிருக்கணும். ஏன் சொல்லல? சொன்னா ஒரு பேர் தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டான். அதனால என்ன பண்ணாங்கன்னா திராவிட மாடல் அப்படின்னு புதுசா ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து அந்த மாடலை ஃபிட் பண்ணி நம்மகிட்ட கொடுத்தாங்க. மாடல் தான் முன்னுதாரணம். முன்னுதாரணமா இருக்கிறது தான் மாடல். இப்ப மாடல் ஸ்கூல் அப்படின்னு சொன்னா அந்த பள்ளி முன்மாதிரி பள்ளி. நீங்க எதுக்கு முன்னுதாரணமா இருக்கிறீங்க? இந்த உலகத்தினுடைய வரலாற்றில், இந்த உலகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு அரசு சாராயம் வித்து, பெண்களுடைய தாலி அறுத்து, இளைஞர்களை குடல் நீங்கி சாக வைத்து, ஒரு புறம் கள்ளச்சாராயத்தை வைத்துக் கொண்டு சாராயத்தை வித்து சம்பாதிக்கிற மாடலா? அதற்கான முன்னுதாரணமா? இல்ல கஞ்சாவிற்கான முன்னுதாரணமா? கள்ளச்சாராயத்தில் மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறீங்களே, அதற்கான முன்னுதாரணமா? இல்லன்னா என்னென்னமோ சொல்றாங்களே, மெத்தோ போட்டோம் இதெல்லாம் கேள்விப்பட்டோமா 3 வருஷத்துக்கு முன்னாடி? நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு என்னடா நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா அங்க போதைப் பொருள் கடத்திட்டு இருந்திருக்காங்க. கடத்துறது யாரு? திமுக பொறுப்புல இருக்காரு. ஏற்கனவே கடத்தல் ஈடுபட்டு உள்ள போனவர் யாரு? திமுகவினுடைய அயலக அணி சாஃபர் சாதிக். நான் கூட அயலக அணினா ஏதோ வெளிநாட்டில் இருக்கவங்களாம் திமுக சேர்ப்பாங்க போல நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, வெளிநாட்டுக்கு பவுடர் கடத்துவாங்க போல. அதான் அயலக அணி. இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி கருணாநிதி ஆண்ட ஆட்சியெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த கொடூரமான ஆட்சி. அதுல கூட இவ்வளவு மோசமான ஆட்சி இல்லை. இது எவர் என்ன சொல்றது, என்றைக்குமே காண முடியாத உலகத்தினுடைய அவலமான கோரமான கொடூரமான பேராட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் திருவண்ணாமலையில வேட்பாளராக போட்டி போட்டேன். நான் போற இடத்தெல்லாம் ஒரு மித்து, அதாவது புரளி. இந்த திமுக காரங்க கிட்ட நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும். ஒரே வரி, ஒரே புரளி, எல்லா வீட்டுக்கும் எல்லா காதுக்கும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. போய் சொல்றதுல அவங்களெல்லாம் நீங்க அடிச்சுக்கவே முடியாது.
நமக்கு பொய்யே சொல்ல தெரியாது. ஆனா அவங்க பாருங்க, நம்ம ஒரு உண்மையை கூட நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஒரு பொய்யை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்த்துருவாங்க. நான் 387 இடத்துல போய் மைக்கு பிடிச்சி பிரச்சாரம் பண்ணேன். எல்லா இடத்துலையும் பெண்மணிகள் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, அண்ணா தம்பி மோடி வந்தா நகை விலை 1 லட்சம் ரூபாய் ஆயிடுமாமே. இன்னும் சொன்னாங்களா? இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. ஆகா, தமிழ்நாடு முழுசும் சொல்லியிருக்காங்களா? நான் கூட என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் மட்டும் நான் நினைச்சேன். எல்லா இடத்துலையும் மோடி 3வது முறையாக ஆட்சிக்கு வந்தால் நகை விலை 1 லட்சம் ரூபாய் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்பி போட்டிருக்காங்க. இப்ப நரேந்திர மோடி அவர்கள், உலக தலைவனாக இருக்கிற எங்களுடைய தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கார். 3500 ரூபாய் பவுன் விலை குறைஞ்சிருக்கு. 3500 ரூபாய் நகை விலை குறைஞ்சிருக்கு. அந்த நகை விலை சாதாரணமா குறையலைங்க. நகை விலைங்கிறது நம்முடைய நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. நாம 90% இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம் தங்கத்தை. இங்க 10% தான் இங்க கிடைக்குது. 5ல இருந்து 10% தான் நம்ம கிடைக்குது. 90% நம்ம வந்து வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்றோம். அப்ப வெளிநாட்டினுடைய விலையை பொறுத்துதான் இங்க விலை இருக்கும். ஆனா இறக்குமதி வரி மத்திய அரசிற்கு, நரேந்திர மோடி அவர்களது அரசிற்கு செல்ல வேண்டிய வரியை 15%இலிருந்து 6% குறைத்து அந்த வரி சுமையை தாங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்க ஏழை பாருங்க, கல்யாணம் பண்ணும் போது நகை விலை குறைக்கணும்னு சொல்லி நரேந்திர மோடி பண்ணிருக்காரு. இங்க முன்னாடி எல்லாம் தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் அதையும் புடுங்கிட்டார். குவார்டர் பெண்களை குடிக்க வைக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக வந்த புதுசுல ஒரு பஸ்ல பெண் குழந்தைங்க, பள்ளி பெண் குழந்தைங்க எல்லாம் குடிச்சிட்டு கலாட்டா பண்ற மாதிரி ஒரு வீடியோ வந்தது. நம்ம எல்லாம் பார்த்தோன்னு பதறிட்டோம். ஐயோ, என்னடா பெண் குழந்தைங்க, அதுவும் பள்ளி குழந்தைகள் ஆண் குழந்தைங்க குடிச்சாலே நமக்கு பதறும் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல. ஆனா பெண் குழந்தைங்க பள்ளி சீருடையில குடிக்கிறாங்க. நமக்கெல்லாம் பார்த்தோன்னே பதறிடுச்சு. ஆனா திராவிட மாடல் என்ன பண்ணுச்சு தெரியுமா? தேவா பெண்களுக்கு என்று தனியா பார் திறந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருப்பவர்கள்ல 6 பேர் பெண்கள் நண்பர்களே. நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்கேன். நான் எல்லா இடங்களிலும் சொல்லிட்டு இருக்கேன். விவசாயிகளுக்கு 6000 ரூபாய், பெண்களுக்கு. இன்றைக்கு உலக தலைவனாக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு போறார், ஒரு உலக மாநாட்டில் போறார். இந்த பக்கம் பார்த்தா நம்மளை அடக்கி 200 வருஷமா ஆண்டுட்டு இருந்தாங்க லண்டன் பிரிட்டிஷ் அந்த பிரதமர், அந்த பக்கம் ஆஸ்திரேலியா பிரதமர், 2 பேர்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து அப்படியே பக்கத்துல நிக்கிறார். மோடி அவர்கள் திரும்பி பார்க்க மாட்டாரா, அவர்கிட்ட பேச மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட பக்கத்துல நிக்கிறார். யார் தெரியுமா? அமெரிக்காவினுடைய அதிபர். இஸ்ரேலுக்கு போறார். அந்த அம்மா நரேந்திர மோடி அவர்களோட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு, இது எனக்கு வாழ்க்கையின் பெருமை மிகுந்த தருணம் அப்படின்னு சொல்லி போடும். பேர்பட்ட உலக தலைவர். இன்றைக்கு சேட்டலைட் இருக்குல்ல, செயற்கைக்கோள், அதை தாக்கி அழிக்கிற ஏவுகணையினுடைய தொழில்நுட்பம் இன்றைக்கு 4 நாடுகளில் மட்டும்தான் இருக்கிறது. அதில் ஒரு தேசம் இந்தியா. இன்னைக்கு சீனாக்காரன் நம்மளை பார்த்து பயப்படுறான், பாகிஸ்தான்காரனா ஓடியா போயிட்டான். ஆனா பாகிஸ்தான்காரன் இங்க வந்தா மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சியில கிரிக்கெட் பார்க்க வந்துட்டு இங்க இருந்தா எங்களுக்கு பாகிஸ்தான்ல இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. அது காரணம் யாரு? இந்த கோஷ்டி தான். இந்த கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்பு நடந்தது இருக்கா? மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தற்கொலை படை தாக்குதல். கடவுள் புண்ணியத்தில் அது ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கி அங்கே வெடிக்காம உள்ள கொண்டு வெடிச்சிருந்ததுன்னா, கோயம்புத்தூர்ல 90கள் நடந்த காவலர் செல்வராஜ் கொலை வழக்கிற்கு பின்பாக மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல். அத மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிருப்பான். ஆனா அப்ப ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா? தமிழக காவல்துறை என்ன சொன்னது தெரியுமா? சிலிண்டர் வெடிப்பு. ஒரு சிலிண்டர் வெடிப்புனா என்னன்னு தெரியுமா? வீட்டுல சிலிண்டரை மறுநாப்புல ஆன் பண்ணி வச்சுட்டு ஏதாவது லைட்டு கீட்டு போட்டா வீட்டுல வெடிக்கும்ல, ஆக்சிடென்ட் ஆகி, அதுக்கு பேர் தான் சிலிண்டர் வெடிப்பு. அதுக்கப்புறம் அந்த வழக்கு என்ஐஏவிற்கு மாற்றப்பட்டது. தீவிரவாத வழக்கு என்று என்ஐஏவிற்கு மாற்றப்படுது. அப்ப ஸ்டாலின் சுட்டு போடுறார் சிலிண்டர் வெடிப்பு. இந்த வீட்டுக்கெல்லாம் சிலிண்டர் டெலிவரி பாய்ஸ் வருவாங்க பாத்துறீங்களா? அப்படி சிலிண்டர் உருட்டிக்கிட்டே வருவாங்க. வெயிட்டா இருக்கும்ல,
உருட்டிட்டே வருவாங்க. சிலிண்டர் பாய் சிலிண்டர் உருட்டுறத நீங்க பார்த்திருக்கீங்க. ஒரு சிஎம்ஏ சிலிண்டர் உருட்டுறத நீங்க பார்த்திருக்கீங்களா? அது தீவிரவாத வழக்குன்னு சொல்லி என்ஐஏவுக்கு போனதுக்கு அப்புறமும் ஸ்டாலின் சிலிண்டர் உருட்டிட்டே இருக்காருங்க. அதுல ஒரு விஷயம் தெரியுமா? கோயம்புத்தூர் நடந்த விஷயத்தை நீ ஏன்டா சத்தியமங்கலத்துக்கு வந்து பேசுறேன்னு நீங்க நினைக்கலாம். காரணம் இருக்கு. என்ஐஏ மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த அமைப்பு அந்த தீவிரவாதிகளை பிடிச்சி விசாரிக்குது. அவங்க சொல்றாங்க, சத்தியமங்கலம் காட்டு பகுதியில் தீவிரவாத ஆயுத பயிற்சி நடத்தப்பட்டது. இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஆண்மை மிகுந்த சத்திரிய தலைவனாக இருக்கக்கூடிய, உலகத்தினுடைய உன்னத தலைவனாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இல்லைன்னு சொன்னா தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதல்ல தமிழகம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும். இதே நம்ம சத்தியமங்கலம் காட்டு பகுதியில் தீவிரவாத பயிற்சி நடந்திருக்கிறது. இன்றைக்கு அதை கண்டுபிடித்தது மத்திய அரசாங்கத்தினுடைய எண்ணெயை. நகை விலை குறைச்சதை பத்தி சொன்னேன். இந்த பட்ஜெட்ல சொன்னாங்க, பட்ஜெட்னா என்னப்பா தம்பி, பட்ஜெட்னா என்னங்க பண்ணணும்? பட்ஜெட்டை பார்த்து எதுக்கு என்னென்ன ஒதுக்கியிருக்காங்க, ரயில்வேக்கு என்ன ஒதுக்கியிருக்காங்க, 100 லட்சம் கோடி இன்றைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒதுக்குறாங்க. இன்னைக்கு வந்தே பாரத் ட்ரெயின் பாக்குறீங்கல்ல, சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வர்றவங்க பிளைட்ல போறியா வந்தே பாரத்ல போறியான்னு கேட்டா முதல்ல வந்தே பாரத் டிக்கெட் இருக்கான்னு பாக்குறாங்க. கரெக்டா? இந்த வந்தே பாரத் போட்டோ எடுத்துட்டு வந்து நான் 2012 உங்ககிட்ட காட்டிருந்தா இது ஜப்பான் ட்ரெயினா இல்ல வேற எந்த கண்ட்ரியோட எந்த நாட்டுடைய ட்ரெயின் கேட்டிருப்பீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்களா? வந்தே பாரத்துடைய போட்டோவை. இப்படி இந்தியா முழுவதும் கட்டமைப்பு ரீதியில் நம்ம வளர்த்து கொண்டு இருக்கிறோம். அதற்கான பட்ஜெட்டாக ஒவ்வொரு முறையும் நம்முடைய பட்ஜெட் போடப்பட்டு இருக்கு. இந்த பட்ஜெட்டை பார்த்துட்டு ஊபிலாம் என்ன பண்றாங்கன்னா, பிடிஎஃப்ல வருதா வந்தா பார்க்கணும் எதுக்கு என்னென்ன ஒதுக்கி இருக்காங்க, என்ன விஷயம் என்னன்னு. கண்ட்ரோல் ஃபைண்ட் போட்டு தமிழ்நாடுன்னு போடுறாங்க. தமிழ்நாடுங்கிற வார்த்தை இல்லைங்க. தமிழ்நாடு பட்ஜெட்ல கூட விழுப்புரம் மாவட்டம் இல்ல, கோயம்புத்தூர் மாவட்டம் இல்ல, திருவண்ணாமலை இல்ல. அப்ப என்ன பட்ஜெட் போட்டிருக்க நீ? உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கட்சியும் தமிழகத்துல ஒரு அறிவார்ந்த சமூகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நம்முடைய வரலாற்று அவமானம் நண்பர்களே. வரலாற்று அவமானம், வரலாற்று அவமானம். கரிகால பெருவளத்தான் மாதிரி, பாண்டிய மன்னர்கள் மாதிரி மிகப்பெரிய அரசர்கள் ஆண்ட இந்த புண்ணிய பூமியை இன்றைக்கு அறிவிற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் மக்களை பொய்யாலும் பொருளியாலும் கள்ளச்சாராயத்தாலும் காசாலும் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு கயவர் கூட்டம் நம்மை எல்லாம் ஆட்சி செய்வது என்பது தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்று அவமானம். இன்றைக்கு இந்த பட்ஜெட்ல இந்த டிவி எல்லாம் பார்த்தா ஐயோ, இந்த பொருளாதார நிபுணர்கள் அது ஒரே ஆள் தான் மருவை வச்சுக்கிட்டு வந்து உட்காந்து பொருளாதார நிபுணர்ன்றாங்க. அந்த மருவை எடுத்துக்கிட்டு இன்னொரு மீசையை வச்சுக்கிட்டு வந்து இது என்னதுப்பா, இது சமூக செயற்பாட்டாளர், அது இது என்னென்னமோ பேர் வச்சுக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர், பத்திரிகை நடத்திருக்க மாட்டாங்க, ஆனா மூத்த பத்திரிகையாளர். இவங்க வந்து உட்காந்துட்டு இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நான் என்னன்னா, இப்போ கோயம்புத்தூர்ல சத்தியமங்கலத்துல ஒரு பையன் ஒரு தொழில் தொடங்குறான். அந்த தொழிலுக்கு அம்பானி மாதிரி ஒரு பெரிய முதலாளி பாக்குறாரு. இப்ப ஆனந்த் மகேந்திராலாம் ட்விட்டர் பார்த்துட்டு ஒரு பையன் வந்து கார் கண்டுபிடிக்கிறான். இந்த கார் ரொம்ப இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப அருமையா இருக்கு, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு ட்விட்டர்ல மகேந்திரா கார் கம்பெனி ஓனர் ட்விட்டர் போடுறாரு. அது மாதிரி ஒரு பையன் இங்க வந்து என்ன பண்றான், ஒரு நல்ல ஒரு யோசனையோட ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான். கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய காட்டன் மில் முதலாளி கார்ல போகும்போது அந்த பையனோட கம்பெனி பாக்குறாரு. தம்பிங்க வாப்பா, என்னப்பா இது நல்ல யோசனையா இருக்கு, இந்த கம்பெனி நல்ல யோசனையா இருக்கு, இதுக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன், என்னுடைய பணத்தை உங்களுடைய கம்பெனிக்கு நான் முதலீடு பண்றேன், ஒரு 10 கோடி ரூபாய் நான் முதலீடு பண்றேன்னு சொல்றாருன்னு வைங்க. அதுக்கு முன்னாடிலாம் அவர் வரி கட்டணும். இப்போ திருவிளையாடல் ஆரம்பம்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? பரவாயில்ல, எல்லாம் ஷார்ப்பா பார்த்துருக்கீங்க. தனுஷும் பிரகாஷ்ராஜன் நடிச்சிருப்பான். தனுஷோட கம்பெனிக்கு ரைடு வருவாங்களா? வந்த உடனே இவர் என்ன பண்ணுவாரு, எல்லாம் கரெக்ட், நீ தொழில் ஆரம்பிக்கிறது உனக்கு முதலீடு எப்படி வந்து கேட்பாங்க. உடனே தனுஷ் சைன்னு திரும்புவார். பின்னாடி பார்த்தா பிரகாஷ்ராஜ் போட்டோ இருக்கும். சார் இவங்க தான் சார் எனக்கு பணம் கொடுத்தாரு அப்படின்னுவாங்க. உடனே இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ்லாம் பிரகாஷ்ராஜ் ஆபீஸுக்கு போயிடுவாங்க. எல்லாம் கரெக்ட், நீங்க தான் பணம் கொடுத்தீங்கல்ல
அந்த படத்துக்கு நீங்க வரி கட்டுறீங்களா? சரிங்க நான் வரி கட்டுறேங்க அப்படின்னு. அந்த பையன் தொழில வளர்ந்துட்டு போட்டோம் நல்லா இருக்கட்டும் கொடுத்தங்க. சரி அதுக்கு வரி யாரு கட்டுவா? நானே கட்டுறேங்கன்னு வரல. இனிமே அவரு அந்த வரியை கட்ட தேவையில்லைங்க. நல்ல விஷயமா இல்லையாங்க? ஒரு இளைஞன் தொழில புதுசா வளர்றான்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவருக்கு உதவி பண்றாருன்னு சொன்னா, டாக்ஸ் இல்லைன்னு இந்த பட்ஜெட் சொல்லியிருக்கு. ஏன் உனக்கு மோடியை பிடிக்க வேணாண்டா, பிஜேபியை பிடிக்க வேணாண்டா, மத்திய அரசு கூட சொல்லி தொலைய வேணாண்டா, 10 பேர்ட்டு இந்த நல்ல விஷயத்தை போய் சேருங்கடா, 10 இளைஞர்கள் தொழில் ஆரம்பிக்கிட்டோம். அதை விட அவங்களுக்கு வைத்தறிச்சல். எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது. இன்னைக்கு தமிழகத்துல முத்ரா கடன் திட்டத்தில் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ஆகிட்டாங்க. நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், இந்த கூட்டத்திலேயே 30 பேர் முத்ரா கடன் வாங்கியிருப்பாங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? தமிழகத்தில் 2 கோடி பேர் முத்ரா கடன் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும். எத்தனை பேர்? 2 கோடி பேர். ஹஸ்பண்ட் கணவர் வாங்கினா மனைவி, மனைவி வாங்கினா கணவர். அப்படியே பார்த்தாலும் 18 வயசுக்கு மேல இருக்கவங்க 4 கோடி பேர் நமக்கு ஓட்டு போட்டிருக்கணும், வெறும் முத்ரா கடன் திட்டத்தினுடைய பயனாளிகள். ஆனா அவங்களுக்கு யாருக்குமே பலருக்கும் இது நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிற திட்டம்னு தெரியாதுங்க. ரேஷன் கடையில 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 20 கிலோ அரிசி பருப்பு கொடுக்கிறாரு நரேந்திர மோடி. கொடுக்கிறது 20 கிலோனா 20 கிலோ கொடுக்கிறதோ மோடி. நான் தமிழக அரசாங்கத்திட்ட ஆர்டிஐ வாங்கி இந்த விஷயத்தை வெளிப்படுத்தினேன். சார் இப்ப ஸ்டாலின் என்னங்க பண்றாரு? 50 பைசாக்கு ஒரு ஸ்டிக்கரை வாங்கி ரேஷன் கடையில இந்த பக்கம் அவரு போட்டோ, அந்த பக்கம் அவங்க அப்பா போட்டோ, பையன் போட்டோ ஒட்டினாங்களா என்ன இல்லையா? உதயநிதி ஒட்டலையா? இனிமே ஒட்டுவாங்க, இனிமே ஒட்டுவாங்க. ஏன்னா இருக்கு 20 கிலோ கொடுக்கறது நாங்க தானே, உனக்கு ஸ்டிக்கர் செலவு தானே, இன்னொரு 50 காசு தூக்கிட்டு வந்து ஒட்டுங்க. இப்படித்தான் இங்க முத்ரா கடன் திட்டத்தை பொறுத்தவரை. முன்னாடி நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம். நீங்க முதல்ல இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நடுத்தர ஏழை இளைஞர்களுக்கு, நடுத்தர ஏழை குடும்பங்களுக்கு முன்பெல்லாம் ஒரு இளைஞன் படிச்சுட்டு வரான்பா, ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து படிச்சுட்டு வரான், அவனுக்கு முன்னாடி என்ன வாய்ப்பு இருந்தது? ஒரே ஒரு வாய்ப்பு, எங்கேயாவது வேலைக்கு போகணும். சரிதானே? படிக்கணும், வேலைக்கு போகணும், தொழில் ஆரம்பிக்கணும், பெரிய தொழிற்சாலை ஆரம்பிக்கணும், மிகப்பெரிய முதலாளிகளாக ஆகணும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? யோசனையே நமக்கு வராதுங்க. தொழிலதிபர்களாக யார் இருப்பாங்கன்னு சொன்னா அவங்க அப்பா தொழிலதிபர்களாக இருப்பாங்க, அவங்க பசங்க தொழில் அதிபர்களா இருப்பாங்க. இன்றைக்கு தொழிலதிபர்களாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு அனைத்து இளைஞர்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அக்சஸ் டு பிசினஸ் அனைத்து இளைஞர்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த மகான் நரேந்திர மோடி. இன்னைக்கு நீ, நானு, ஓ வீட்டு பையன், என் வீட்டு பையன், எல்லா பசங்களும் ஒரு யோசனை இருந்தால் போதும். நீ தொழில் தொடங்குடா தம்பி, நீ தொழில் தொடங்கு தங்கச்சி, நீ தொழில் தொடங்கு மகனே, மகனே நீ தொடங்கு, உனக்கு நான் காசு தரேன் நரேந்திர மோடி கொடுக்கிறார். இன்றைக்கு எம்எஸ்எம்இ செக்டார்ல இருக்கிற வரி சலுகையாக இருக்கட்டும், அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற, அதாவது சிறு குறு தொழில் நிறுவனங்கள், இளைஞர்கள் தொடங்குகிற நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க. புதிதாக இளைஞர்கள் புதிய யோசனையுடன் தொடங்குகிற நிறுவனங்களுக்கு பேர் ஸ்டார்ட் அப். இந்த கொங்கு பகுதி தான் தமிழகத்திலே அதிக ஸ்டார்ட் அப் இருக்கிற ஒரு பகுதி. 2014 நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக வெறும் 500 ஸ்டார்ட் அப் இருந்தது இந்த தேசத்துல. இன்றைக்கு எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம் ஸ்டார்ட் அப் இருக்கிறது. நம்முடைய அனைத்து இளைஞர்களும் தொழில் முனைவோர்களாக, முதலாளிகளாக மாறி இருக்கிறார்கள். இறுதியா ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்றைக்கு தமிழக அரசு செயலிழந்து போயிருக்கிறது. தமிழக காவல்துறை தன்னுடைய மனசாட்சியை இழந்து இருக்கிறது. நீங்க என்ன பண்றீங்க? பிஜேபி காரன் மேல கேச போடணும். இதுவரை 300 பேருக்கு மேல என்னுடைய சகோதரர்கள் இந்த 3 ஆண்டுகள்ல பொய் வழக்கல, சும்மா திட்டு போட்டா கேசு, மேடையில பேசினா கேசு. ஒரு ஊர்ல ஒரு அம்மா என்ன பண்ணிச்சான், தமிழ்நாடு போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணிச்சான், சார் எங்க வீட்டுக்கு பக்கத்துல பிஜேபி கொடியாத்துறாங்க சார் அப்படின்னு. அப்படியா உங்க கொடியாத்துறாங்களா, உடனே கிளம்பி வரேன் அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் குவான் கிளம்பி வந்தான். எங்கம்மா கொடியாத்துறாங்க பிஜேபி கொடி சொல்லுங்கம்மா. இல்ல சார் பக்கத்துல பாக்கெட்ல வச்சுட்டு கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்காங்க, அதை சொன்னா நீங்க வரமாட்டீங்க,
பிஜேபி கொடியேற்றுறேன்னு சொன்னாதான் கிளம்பி வருவீங்க. அதனாலதான் சார் அப்படி சொன்னேன் அப்படி சொல்லிச்சான். இதைத்தான் நான் நாகூர்ல பேசுறேன், என் பேர்ல கேஸ் போட்டாங்க. நான் 10 வருஷமா நம்ம ஆளுங்க கேஸ் வாங்குறவங்க இலவசமா நடத்திட்டு இருக்கேன். ஏன் கேஸ் எனக்கு பார்க்க தெரியாதா? இன்றைக்கு நீங்க பிஜேபி கொடி எங்க பறக்குது, பிஜேபி காரங்க என்ன டுட்டு போடுறாங்க, பிஜேபி காரங்களை என்ன பொய் வழக்கில் கைது பண்ணலாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் சார் கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் போதைப் பொருளும் பரவி நம்முடைய அடுத்த தலைமுறை அழிந்து கொண்டிருக்கிறது. அதுல உங்க வீட்டு பசங்களை அழிஞ்சிட்டு இருக்காங்க, உங்க வீட்டு பசங்களை அழிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த திராவிட மாடல் அரசு இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஜென்மத்துக்கு சத்தியமா தமிழகத்தில் வரப்போறது கிடையாது. ஆனா தமிழக காவல்துறை என்றைக்கும் இந்த மண்ணில் இருக்க போகிறது. வரலாற்று அவமானத்தை நீங்கள் சுமக்க போகிறீர்கள். இந்த தலைமுறை மனித வளம், இந்த தலைமுறை போதை பழக்கத்திற்கு அடிமையாகிய இந்த காலகட்டம் என்பது இந்த தமிழகத்தினுடைய வரலாற்றில் கருப்பு எழுத்துக்களால் பொறிக்கப்படும் வரலாறு என்றைக்கும் உங்களுக்கு சாபம் கொடுத்து கொண்டே இருக்கும். இனிமேலும் பிஜேபி காரனால என்ன பொய் வழக்கு போடலாம்னு யோசிக்காம சமூக நல்லிணை பொது அமைதியை சட்டம் ஒழுங்கை எப்படி காப்பாற்றலாம் நீங்க யோசிக்கணும். தமிழக காவல்துறைக்கு சொல்றேன். திமுக காரங்க சொல்லுவாங்க, கடைசியா திமுக ஒரு அட்வைஸ் பண்ணுவோம், நாங்க 60 வருஷம் அமைப்பு, ஈவ ராமசாமி தெரியுமா, அவருடைய கைத்தடி தெரியுமா, அவரை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க தெரியுமா. நல்லா இருக்கட்டுங்க, பிஜேபி கொடியை பார்த்து நீ ஏன் பயப்படுற? அதான் 60 வருஷம் ஆளாச்சு. நீ பிஜேபி கொடியை பார்த்தாலே திமுக அதிர்வு இல்ல. ஒரு இடத்துல கொடி ஏத்திட்டாங்க, கிளம்பி வர்றீங்கல்ல. எந்த இடத்துலயும் கொடியேற்ற விடுறது இல்ல. கொடியேற்றனா அஜோஜோ இருக்கிற வேலையில விட்டுரு, கிளம்பி வா. ஏன்பா பிஜேபி கொடியை பார்த்தா அவ்வளவு பயப்படுறீங்க? இன்னைக்கு திமுக ஸ்டாலின் ஒரு விஷயத்தை பார்த்தா கலங்குறாரு கதறாருன்னு சொன்னா அது எங்களுடைய தாமரை சின்னம் பதித்த பாரதிய ஜனதா கட்சியுடைய கொடி. இன்னைக்கு அராஜக ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பிஜேபி காரன் மக்களுக்கு காவலாக நின்று கொண்டிருக்கிறான். இந்த பிஜேபி காரன் இல்லைன்னு சொன்னா திமுக காரன் மக்களை தின்னுட்டு போயிடுவான். ஆகையால வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அடுத்த தலைமுறை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் தாமரை மலர வேண்டும். விவசாயிகள், ஆண்கள், பெண்கள், கருவில் இருக்கிற குழந்தை வரை நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியின் நலத்திட்டங்கள் நீண்டு கொண்டிருக்கிறார். கருவில் இருக்கிற குழந்தைக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கல. நரேந்திர மோடி யோசிக்கிறார், போடுற அக்கௌண்ட்ல 18,000 ரூபாய் கர்ப்பஸ்திரிகளுக்கு போடுறார். ஆனா இதே திமுக, நான் சொன்னல கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்தவர்கள் 6 பேர் பெண்கள். பெண்கள் குடிப்பதனால கருவறை வரை பாதிக்கப்படும், அந்த குழந்தை வரை பாதிக்கும். கருவில் இருக்கிற குழந்தை கூட திமுகவினுடைய கோரமான ஆட்சியில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த கொடூர பேய் ஆட்சி, இந்த கொடூர பிசாசு ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது. தமிழகத்தில் தாமரை மலர வேண்டிய காலமும் வந்துவிட்டது. வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.